المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக அந்த இரவை அடைய வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் ரமலானுடைய கடைசி பகுதியை உயிர்ப்பிப்பதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃப் ஓடு நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய எல்லா அமல்களையும் அங்கீகரிப்பானாக. லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று உங்களோடு நாம் கலந்துரையாட இருக்கின்ற தலைப்பு மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான், கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்பது. படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தந்தவன், எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன், ரட்சிப்பவன் அல்லாஹ். அவன் யாவற்றின் மீதும் சக்தி உடையவனாக இருக்கிறான், யாவற்றையும் மிகைக்கக்கூடியவனாக இருக்கிறான். யாரும் அவனை மிகைக்க முடியாது. யாரிடத்திலும் அவன் தேவையற்றவனாக இருக்கிறான். படைப்பினங்கள் தான் அவனிடத்திலே தேவை உடையவர்களாக இருக்கிறார். அப்படி இருந்தும் தன்னுடைய அடியார்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக எப்படியாவது தன்னுடைய அடியார்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் கருணை. எப்படியாவது தன்னுடைய அடியார்களை தான் மன்னிக்க வேண்டும், அவர்கள் நரகத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும், சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களை பார்த்து இப்படி ஒரு அழைப்பு விடுக்கிறான். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். பாவங்கள் செய்து, தவறுகள் செய்து, இதற்கு பிறகு எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று நம்பிக்கை இழந்து போய் இருக்கின்ற அடியார்களை பார்த்து நபியே சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருளில் இருந்து நிராசை அடைய வேண்டாம். இது அல்லாஹ்வுடைய அழைப்பு. மனிதர்கள் சில வேளை பாவங்கள் செய்து பாவத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு சென்று இதற்கு பிறகு எனக்கு அல்லாஹ் மன்னிப்பானா, அந்த அளவு தூரம் நான் பாவம் செய்திருக்கிறேன், தவறுகள் செய்திருக்கிறேன். அப்படியான அந்த மனிதர்களை பார்த்து நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். இது அல்லாஹ்வுடைய அழைப்பு. நீங்கள் எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும், எவ்வளவு பாவங்கள் செய்தாலும், அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ற ஒரு அறைகூவலை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லுகிறார். ஒரு ஹதீஸுல் குதுஸியிலே அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா இபாதி இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, என்னுடைய அடியார்களே, நான் அநியாயம் செய்வதை
எனக்கு நான் ஹராமாக்கி இருக்கின்றேன், நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். வஜஅல்துஹா முஹர்ரமன் பைனக்கும் ஃபலா தபாலகு, அதனை உங்களுக்கும் நான் ஹராமாக்கி இருக்கின்றேன், அதனால் நீங்கள் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம், அநீதி இழைக்க வேண்டாம். யா இபாதி குல்லுக்கும் தால்லுன் இல்லா மன் ஹதைத்துஹு ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும், என்னுடைய அடியார்களே, நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர மற்றவர்கள் எல்லோரும் வழிகாட்டிலே இருக்கிறார்கள், அதனால் என்னிடத்திலே நீங்கள் நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு நேரான பாதையை காட்டுவேன். யா இபாதி குல்லுக்கும் ஆரின் இல்லா மன் கஸௌதுஹு ஃபஸ்தக்ஸூனி உக்ஸிக்கும், என்னுடைய அடியார்களே, யாருக்கெல்லாம் நான் ஆடை அணிவித்தேனோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஆடையின்றி இருக்கிறீர்கள், என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடை அணிவிக்கின்றேன். யா இபாதி குல்லுக்கும் ஜாயிஉன் இல்லா மன் அத்அம்துஹு ஃபஸ்தத்இமூனி அத்ஐமுக்கும், என்னுடைய அடியார்களே, நான் யாருக்கு உணவளித்தேனோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறீர்கள், எனவே என்னிடத்திலே நீங்கள் உணவு கேளுங்கள், நான் உங்களுக்கு உணவளிக்கின்றேன். யா இபாதி இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள். ஃபஅக்ஃபிரு ஸுனூப ஜமீஅன், ஆனால் நானும் அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறேன். ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும், எனவே நீங்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பதற்காக காத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா அறைகூவல் விடுப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் குதுஸியிலே சொன்னார். எந்த அளவு தூரம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறான், அவர்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக அவன் எவ்வளவு இறங்கி வருகின்றான் என்பதை அடியார்களாகிய நாம் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதனாலேதான் அவனை விட்டும் நாம் தூரமாகிக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம். இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மா தஅவுதனி வரஜௌதனி கஃபர்து லக், என்னுடைய மனிதனே, ஆதமுடைய மகனே, நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும், நீ என்னிடத்தில் எதனை எதிர்பார்த்தாலும் நான் அதனை தருவேன், உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன். லா உபாலி, நான் அதை பெரிதாக பொருட்படுத்த மாட்டேன். இவ்வளவு பாவங்களோடு வந்திருக்கிறான், இவ்வளவு தவறுகளை செய்துவிட்டு வந்திருக்கிறான் என்றெல்லாம் நான் அதை கணக்கெடுக்க மாட்டேன். லா உபாலி, கணக்கெடுக்காமல் உன்னுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். இப்ன ஆதம், லவ் பலகத் ذنوبك عنان السماء, ஆதமுடைய மகனே, உன்னுடைய பாவங்கள் வானத்தின் மேகத்தின் அளவுக்கு வந்திருந்தாலும் ثم استغفرتني لغفرتها لك, நீ என்னிடத்திலே அதற்காக மன்னிப்பு கேட்டால் அவற்றை நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். உன்னுடைய பாவங்கள் வானளவு உயர்ந்திருந்தாலும் அந்த பாவங்களை நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். லா உபாலி, அதை எவ்வளவு பெரியது, எவ்வளவு நீ செய்த பாவங்கள் அதிகமானவைகள், அவற்றை பற்றி நான் பொருட்படுத்த மாட்டேன். நீ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் அத்தைத்தனி பிகுராபில் அர்தி ஹதாயா, ஆதமுடைய மகனே, நீ என்னிடத்தில் இந்த பூமி அளவு பாவங்களோடு நீ என்னிடத்தில் வந்து என்னை நீ சந்தித்து என்னிடத்திலே பாவ மன்னிப்பு நீ கேட்பாயாக இருந்தால் லஅத்தைதுக பிகுராபில் அர்தி மக்ஃபிரத்தன்,
அந்த பூமி அளவுக்கு உனக்கு நான் நன்மை தருவதற்கு காத்திருக்கிறேன், மன்னிப்பை தருவதற்கு நான் காத்திருக்கிறேன். வானம் அளவு நீ பாவத்தோடு வந்தாலும் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயார். இந்த பூமி அளவு நீ பாவங்களோடு வந்தாலும் அந்த பாவங்கள் அளவுக்கு மகபுரத்தை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் மனிதர்களை பார்த்து சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். எங்களுடைய பாவங்கள் எந்த அளவுக்கு வந்தாலும் கூட ஹஜ்ஜை முடித்து அரபா மைதானத்தில் இருந்து ஹாஜிகள் திரும்பி வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த ஹாஜிகளை பார்த்து சொல்கின்றான், இபாதி ஜாஊனி ஷஅஃபன், என்னுடைய அடியார்கள் பரட்ட தலையோடு புழுதி படிந்த மேனியோடு யர்ஜூன ரஹ்மத்தி, என்னுடைய அருளை தேடி வந்திருக்கிறார்கள். லவ் பலகத் ذنوبهم لو كانت ذنوبهم كعدد الرمل, அவர்களுடைய பாவங்கள் மண் துணிக்கை அளவு இருந்தாலும், கஅததில் மத்தர், மழை துளி அளவு இருந்தாலும், அவ் கஸபதில் பஹர், கடல் நுரையளவு இருந்தாலும், லகஃபர்துஹா, அதனை நான் மன்னித்து விடுகிறேன் இன்றைய நாள். எவ்வளவு அருமையான ஒரு அழைப்பு மனிதனை நோக்கி அல்லாஹ் விடுகிறான். நீ மனிதன் என்ற வகையில் தவறு செய்திருப்பாய், நீ மனிதன் என்ற வகையில் பாவம் செய்திருப்பாய். ஏனென்றால் ஷைத்தானுடைய சக்திக்கு நீ அகப்பட்டிருப்பாய். ஷைத்தான் இரவு பகலாக உன்னை வழிகெடுப்பதற்காக வரிந்து கட்டிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய நஃப்ஸ் உன்னை பாவத்தின் பக்கம் இழுத்துக் கொண்டே இருக்கும். லா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஃபஇன்ன அன்-நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ, உங்களுடைய நஃப்ஸை, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் ஒரு பொழுதும் சுத்தப்படுத்த வேண்டாம், அது எப்பொழுதும் உங்களை பாவத்தின் பக்கம் தூண்டிக்கொண்டே இருக்கும். இந்த உலகம் உன்னை இழுத்துக் கொண்டே இருக்கும். மனிதன் என்பவன் பூமிக்கும் வானத்துக்கும் இடையிலே இழுபட்டுக் கொண்டிருப்பவன். பூமி எப்பொழுதும் பாவத்தின் பக்கம் மனிதனை இழுத்துக் கொண்டே இருக்கும். படைத்தவனுக்கு உங்களை பற்றி நன்றாக தெரியும். இந்த மண்ணில் இருந்து உங்களை அவன் படைத்திருப்பதால் மண்ணினுடைய இயல்பு உங்களிடத்தில் இருக்கும். அதனால் நீங்கள் யாரும் நம்பிக்கை இழக்க வேண்டாம், நிராசை அடைய வேண்டாம். நான் பாவம் செய்து விட்டேனே, இவ்வளவு பாவங்களை நான் செய்திருக்கிறேனே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அப்படியெல்லாம் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருங்கி வாருங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். உங்களுடைய பாவம் தான் வானத்தை முட்டுகின்ற அளவுக்கு இருக்கட்டும், அல்லது இந்த பூமியை நிரப்புகின்ற அளவுக்கு இருக்கட்டும், அவை அனைத்தையும் நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். மன்னிப்பது மாத்திரமல்ல, அந்த பாவங்களை நன்மைகளாகவும் நான் மாற்றி தருவேன். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன் சயுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். யார் தௌபா செய்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறார். இதைவிட அருள் எங்களுக்கு என்ன இருக்க முடியும் சகோதரர்கள்? இதைவிட எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? இப்படியான அறைகூவல்கள் விழுக்கப்பட்டதற்கு பிறகும் நாங்கள் ஏன் தயங்க வேண்டும்? நாங்கள் ஏன் நிராசை அடைய வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அழைப்பு விடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை நெருங்க விடாமல் எங்களை தடுப்பது என்ன? மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك في اي سورة ما شاء ركبك. எங்களை ஏமாற்றுவது எது? அல்லாஹ்வை நெருங்க விடாமல், அல்லாஹ்வோடு உறவாடாமல் எங்களை தடுப்பது எது? எங்களை ஏமாற்றுவது எது? அல்லது خلقك فعدلك, உன்னை படைத்து சீராக அமைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்.
அவன் விரும்புகின்ற உருவத்தில், தோற்றத்தில், அழகான முறையிலே உங்களை படைத்த அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் விரைந்து செல்வதை விட்டும், அந்த அல்லாஹ்வை ஓடு நீங்கள் தொடர்பு கொள்வதை விட்டும் உங்களை ஏமாற்றியது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்படி அழைப்பு விடுக்கப்பட்டும் இந்த அளவு அல்லாஹ் இறங்கி வந்தும் அடியார்களாகிய நாம் ஏன் பிடிவாதமாக இருக்கிறோம்? ஏன் தவறுகளிலே திளைத்து போயிருக்கிறோம்? திரும்ப திரும்ப ஏன் நாங்கள் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? நன்மைகளில் ஏன் எங்களுக்கு ஆர்வம் வராமல் இருக்கின்றது என்பதுதான் அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் தன்னை நோக்கி வருவதை அவன் விரும்புகிறான். ஒரு அடியான் தான் செய்த தவறுகளை நினைத்து வருந்தி பச்சாதாபப்பட்டு மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். லல்லாஹு அஃப்ரஹு பித்தௌபத்தில் அப்த் மினல் தம்ஆனில் வாரித் வ மினல் அகீமில் வாஜித். ஒரு அடியான் தான் செய்த தவறுகள், தான் செய்த பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி அழுது வருந்தி பிரார்த்திக்கின்ற பொழுது, மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். என்னுடைய அடியான் தவறை செய்துவிட்டு அதை உணர்ந்து என்னிடத்திலே வந்திருக்கிறார். எப்படி தெரியுமா? மினல் தம்ஆனில் வாரித். பாலைவனத்திலே ஒட்டகத்திலே தன்னுடைய உணவு, நீர் எல்லாவற்றையும் கொண்டு சென்று களைப்பின் காரணமாக ஒரு மரத்தின் கீழே அவன் சாய்ந்து கொள்கிறான். ஒட்டகத்தை அப்படியே வைத்துவிட்டு அந்த ஒட்டகத்திலே தான் அவனுடைய உணவுப் பொருட்களும் குடிநீரும் இருக்கிறது. எழும்பி பார்த்தான், ஒட்டகத்தை காணவில்லை. அது நகர்ந்து விட்டது. அதிலே தான் அவனுடைய உணவும் குடிபான். கடுமையான பசி, உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது திரும்பி பார்த்தான், அந்த ஒட்டகம் அவன் கண் முன்னால் வந்து நிற்கிறது. இப்படி இருக்கும் மகிழ்ச்சி, போன உயிர் திரும்பி வந்ததை போன்ற ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இப்படி சொல்லிவிட்டான், நிறைவா நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பு என்று மாறி சொல்லுகின்ற அளவுக்கு அவனுக்கு மகிழ்ச்சி பிரவாகம். அதைவிட அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஒரு அடியான் தன் தவறை நினைத்து வருந்தி பச்சாதாபப்பட்டு அழுது அவனிடத்திலே துஆ கேட்கின்ற பொழுது, மன்னிப்பு கேட்கின்ற பொழுது. வமினல் அகீமில் வாஜித். திருமணம் முடித்து நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லை, மிக நீண்ட நாட்கள், மிக நீண்ட பிரயத்தனங்கள், வேறாத வைத்தியசாலைகள் இல்லை, கேட்காத ஆலோசனைகள் இல்லை. நீண்ட காலத்துக்கு பிறகு அவனுக்கு ஒரு குழந்தை கிடைக்கின்றது என்றால் எப்படி சந்தோஷமாக இருக்கு? அதை விட அல்லாஹ் பன்மடங்கு சந்தோஷப்படுகிறான் ஒரு அடியான் தன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு விடுகின்ற பொழுது. எப்படியாவது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவன் சுவர்க்கம் செல்ல வேண்டும். இது அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ, யார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ, யார் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ, அந்த நாம் அதற்கு தயாரில்லை, மன்னிப்பை பெறுவதற்கு தயார். அல்லாஹ் தயாராக இருக்கிறான், நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான், நாம் அடம் பிடிக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எப்படியான ஒரு விடயம் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். அதை தாண்டியும் அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய எங்களை எப்படியாவது மன்னித்து சுவர்க்கத்துக்குள் அனுப்ப வேண்டும் என்பதற்காக 11 சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 11 சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எப்படியாவது இந்த மனிதனை நான் மன்னிக்க வேண்டும். 11 சந்தர்ப்பங்கள். இந்த உலகத்திலே மரணிப்பதற்கு முன்பு 4 சந்தர்ப்பங்கள், மரணித்ததிலிருந்து மறுமையில் எழுப்பப்படும் வரைக்கும் 3 சந்தர்ப்பங்கள்,
பிறகு மறுமையிலே 4 சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எப்படியாவது என்னுடைய மகன் ஆதமுடைய மகனுடைய பாவங்களை நான் மன்னிக்க வேண்டும், பாவத்திலிருந்து அவன் கழுவப்பட வேண்டும், சுவர்க்கம் செல்ல வேண்டும். ஏனென்றால் கடுகளவு பாவம் இருந்தாலும் சுவர்க்கம் செல்ல முடியாது. وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا فُتِحَتْ أَبْوَابُهَا قَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ فَادْخُلُوهَا خَالِدِينَ. அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே சுவர்க்கத்துக்கு சாறை சாறையாக கொண்டு செல்லப்படுவார்கள். அப்பொழுது அந்த சுவர்க்கத்துக்குள் நுழைகின்ற பொழுது அதற்கு பொறுப்பான மலக்கு இருந்து சலாம் சொல்லி அவர்களை வரவேற்பார்கள். சலாமுன் அலைக்கும் திபுத்தும், வாருங்கள், நீங்கள் இப்பொழுது பரிசுத்தமாக மாறிவிட்டீர்கள், இப்பொழுது சுவர்க்கத்துக்குள்ளே நீங்கள் நுழைவதற்கு தகுதி உள்ளவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். இப்படி திபுத்தும், நீங்கள் பரிசுத்தமாக மாறிவிட்டீர்கள், உங்களுடைய உள்ளத்தில் எந்த கரைகளும் இல்லை. ஏனென்றால் சுவர்க்கம் மிக பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான மனிதர்களை தவிர வேறு யாரும் செல்ல முடியாது. உயர்ந்த இடம், உயர்ந்த மனிதர்களை தவிர வேறு யாரும் செல்ல முடியாது. அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தித்தான் எடுப்பார். அப்படி எங்களை பரிசுத்தப்படுத்தி சுவர்க்கத்துக்கும் அனுப்புவதற்கு அல்லாஹ் மன்னிப்பதற்கு 11 சந்தர்ப்பங்களை வைத்திருக்கிறான். எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக உலகத்திலே உள்ள 4 சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தந்திருக்கின்ற சந்தர்ப்பம். முதலாவது சந்தர்ப்பம் தௌபா. தௌபா என்கின்ற ஒரு பெரிய அவகாசத்தை எங்களுக்கு தந்திருக்கு. நீ எவ்வளவு தவறுகளை செய்தாலும் சரி, எவ்வளவு பாவங்களை செய்தாலும் சரி, நீ அதை உணர்ந்து அதை விட்டு அழுது கெஞ்சி மன்றாடி என்னிடத்திலே கேட்டால் நான் அவற்றை முழுமையாக மன்னித்து விடுவேன். மாத்திரமல்ல, அவை அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி விடுவேன். தௌபா அது எங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த தௌபா உண்மைக்குண்மையாக இருக்க வேண்டும். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹன். அல்லாஹ் அந்த தௌபாவுக்காக எங்களுக்கு விடுகின்ற அழைப்பு என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹன். நீங்கள் பரிசுத்தமான முறையிலே தௌபா செய்யுங்கள். எப்படி? கறந்த பாலை எப்படி மீண்டும் அந்த மிருகத்தினுடைய மடிக்குள் திருப்பி அனுப்ப முடியாதோ அதே போன்று பாவத்திலே இருந்து நீங்கள் மீண்டால் மீண்டும் அந்த பாவத்துக்கு செல்லக்கூடாது. அப்படியான தௌபாவாக உங்களுடைய தௌபாக்கள் அமையும். தௌபா செய்வதும் பாவம் செய்வதும், மீண்டும் தௌபா செய்வதும் பாவம் செய்வதும் அப்படி அல்ல. உங்களுடைய தௌபாக்கள் தௌபா நசூஹாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அந்த தவறை நினைத்து வருந்தி அழுது மன்றாடி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். இதற்கு பிறகு அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்ற உத்தரவாதம் வழங்கியதற்கு பிறகு இவைகள் நாம் செய்த பெரும் பாவங்களில் இருந்து எங்களை கழுவுவதற்கான வழி. இரண்டாவது வழி இஸ்திக்ஃபார். எங்களுடைய சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக வைத்திருக்கின்ற வழி இஸ்திக்ஃபார். தௌபா பெரும் பாவங்களுக்குரிய பிராயச்சித்தம், இஸ்திக்ஃபார் சிறிய பாவங்களுக்குரிய பிராயச்சித்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா. நான் அல்லாஹ்வை ஒரு நாளைக்கு 100 தடவைகள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அத்தூபு இலைஹ். அல்லாஹும்ம ஃபிர்லி வ துப் அலைய. அல்லாஹும்ம அல்லது சய்யிதுல் இஸ்திக்ஃபார். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا أعبدك وأنا على عهدك ووعدك ما استطعت. أعوذ بك من شر ما صنعت. أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. சய்யிதுல் இஸ்திக்ஃபார். இப்படியான இஸ்திக்ஃபார்கள் செய்வதன் மூலம் நாம் செய்த சிறிய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். இது இரண்டாவது.
இஸ்திக்ஃபார் ஒரு தனியான தலைப்பு, அதை பற்றி இங்கு நான் பேச வரவில்லை. இஸ்திக்ஃபார் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைகின்றது. இது இரண்டாவது வழி. மூன்றாவது, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மரணத்துக்கு முன்பு எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வைத்திருக்கின்ற மூன்றாவது வழி, நாம் செய்கின்ற நல்ல அமல்கள். நாம் எந்த அளவு தூரம் நன்மைகள் செய்கின்றோமோ அந்த அளவு தூரம் அந்த நன்மைகள் எழுதப்படுவதோடு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன. ரமதானை பற்றி அடிக்கடி பேசப்படுகின்ற 3 ஹதீஸ்கள் உங்களுக்கு தெரியும். மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ரமதானில் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து உறுதியான ஈமானோடு நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ரமதானில் இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இப்படி நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். யார் பள்ளி வாயிலுக்கு எட்டெடுத்து வைக்கின்றார்களோ அந்த ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை எழுதுகிறான், ஒரு பாவத்தை மன்னிக்கிறான், ஒரு தரஜாவை உயர்த்துகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நீங்கள் வுது செய்கின்ற பொழுது, வாயை கொப்பளிக்கின்ற பொழுது உங்களுடைய வாயினால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. முகத்தை கழுவுகின்ற பொழுது நீங்கள் பார்வையினால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. கையை கழுவுகின்ற பொழுது கையினால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. 2 பேர் சந்தித்து சலாம் சொல்லி ஒருவருக்கொருவர் கைலாக கொடுக்கின்ற பொழுது, 2 பேர் முசாஃபா செய்கின்ற பொழுது அவர்கள் செய்த சிறிய பாவங்கள் மரத்திலிருந்து பழுத்த இலைகள் உதிர்வதை போன்று உதிர்ந்து விடுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி நாம் செய்கின்ற நன்மையான காரியங்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அல்லாஹ் குர்ஆனுடைய வழிகாட்டல், அகிமிஸ் ஸலாத் தரஃபயன் நஹார் ஸுலஃபன் மினல் லைல் இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுனஸ் ஸய்யிஆத். நீங்கள் பகலின் 2 ஓரங்களிலும் இரவின் நடுப்பகுதியிலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுனஸ் ஸய்யிஆத். நீங்கள் செய்கின்ற நற்செயல்கள், நல்ல காரியங்கள் உங்களுடைய பாவங்களை போக்கிவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றார். அந்த வகையில் நாம் நன்மைகளை அதிகமாக செய்கின்ற பொழுது அதற்கு கூலி வழங்கப்படுவதற்கு போன்று பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. இது அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு வைத்திருக்கின்ற 3வது வழி. 4வது வழி, அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே தருகின்ற சோதனை. நாம் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற சோதனைகள் இருக்கின்றது. வலநபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல் ஜூ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத் தமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். பசியை கொண்டு, பயத்தை கொண்டு, பொருள் சேதத்தை கொண்டு, உயிர் சேதத்தை கொண்டு, இப்படி பல வகையில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சோதனைகளை தருகிறான். அது எங்கள் மீது கொண்ட கோபத்தில் அல்ல, அது எங்கள் மீது கொண்ட இரக்கம். இரக்கத்தினால் தான் அல்லாஹ் தஆலா அந்த சோதனைகளை தருகிறான். அதில் பொறுமையாக இருந்தால் எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றார். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு சஹாபி பெண், அவரை கண்டார்கள். முகம் சிவந்து போயிருந்தது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்டார்கள், மாலகி யா உம்மு சாயிப், உம்மு சாயிபே இப்படி நீங்கள் வாடி போயிருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது அந்த பெண் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல் ஹும்மா லா பாரக்கல்லாஹு லஹா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நாசமா போன காய்ச்சல் என்னை போட்டு வாட்டி வதைக்கு அப்படி சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பில் ஹும்மா யா உம்மு சாயிப். உம்மு சாயிப், நீங்க காய்ச்சலுக்கு ஏச வேண்டாம், அது திட்டாதீர்கள். ஏனென்றால் இரும்பில் உள்ள துருவை
அகற்றுவதற்காக எப்படி துருத்தியிலே போட்டு பழுக்க காய்ச்சுகிறார்களோ அதை போன்று உங்களுடைய பாவங்களை கழுவுவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த காய்ச்சலை தந்திருக்கிறார். பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான். தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு வருகின்ற இந்த சோதனைகளை பொறுமையாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிக்கின்ற வழி. அதே போன்றுதான் இழப்புகளின் பொழுது நாங்கள் அந்த சோதனைகளில் பொறுமையாக இருப்பது. பொருளாதார இழப்பாக இருக்கலாம், அல்லது உயிர் சேதங்கள், எங்களுடைய உறவினர்கள் பெற்றோர்களை நாம் இழக்கலாம், பிள்ளைகளை இழக்கலாம். அப்படியான சந்தர்ப்பங்களில் நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்திலே ஒரு தரஜாவை எழுதியிருப்பான். அந்த மனிதன் நல்லமல்கள் மூலமாக அந்த தரஜாவை அடையவில்லை என்றால் அல்லாஹ் மரணத்துக்கு முன்பு அவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பான். அந்த சோதனைகளின் பொழுது அவன் பொறுமையாக இருந்தால் அதன் மூலம் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவன் சுவர்க்கத்தில் எழுதி அந்த தரஜாவை அந்த மனிதனுக்கு வழங்கி விடுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த 4 வழிகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் எங்களை மன்னிப்பதற்காக. மரணிப்பதற்கு முன்பு இந்த உலகத்திலே எங்களை மன்னிக்கப்பட்ட மனிதர்களாக மரணிக்க செய்வதற்காக. இந்த 4 வழிகளிலும் மனிதன் மன்னிக்கப்படவில்லையா? மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் 3 சந்தர்ப்பங்களை வைத்திருக்கிறான் மறுமையில் எழுப்பப்படும் வரைக்கும். ஒன்று ஜனாசாவை தொழுகின்ற சந்தர்ப்பம். எங்களுடைய ஜனாசா தொழுவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு ஜனாசாவில் 100 பேர் நின்று தொழுகிறார்களோ, தொழுது வந்த ஜனாசாவுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அந்த ஜனாசாவுடைய பாவங்களை மன்னிக்கிறார். இன்னும் ஒரு ஹதீஸில், எந்த ஒரு ஜனாசாவில் 40 பேர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 40 பேர் நின்று தொழுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். எல்லோரும் சேர்ந்து ஜனாசாவுக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு வவஸ்ஸி' முத்கலஹு அல்லாஹும்ம இக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பர்த் ونقه من خطاياه كما ينقى الثوب الابيض من الدنس اللهم ابدله دارا خيرا من داري وزوج اهلا خيرا من اهلي وجيرانا خيرا من جيراني اللهم اعذه من عذاب القبر. இந்த துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை நல்லடக்கம் செய்துவிட்டு ஓதிய துஆ. அந்த இடத்திலே அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பிரார்த்திக்கின்ற பொழுது நான் இந்த ஜனாசாவாக இருந்திருக்க கூடாதா என்று நான் ஆசைப்பட்டேன். அந்த அளவு அந்த ஜனாசாவுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார். இது அல்லாஹ் எங்களை மன்னிப்பதற்காக வைத்திருக்கின்ற இன்னும் ஒரு வழி. அதிலும் மன்னிக்கப்படவில்லையா? கபரிலே அல்லாஹ் தஆலா தண்டனைகளை தருகிறான். கபரிலே கேள்விகளை தந்து, கபரிலே தண்டனையை தந்து, கபருடைய நெருக்கடியை தந்து, அந்த இடத்தில் அதன் மூலமாக எங்களை அவன் பரிசுத்தப்படுத்துகிறான். அங்கும் அவனுக்குரிய அது கிடைக்கவில்லை என்றால், மூன்றாவது இந்த உலகத்தில் இருக்கும் அவனுடைய உறவினர்கள், அவனுடைய பெற்றோர், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவி, அவனுடைய கணவன் அவனுக்காக கேட்கின்ற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மன்னிப்பை வழங்குகிறார். மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் ஒரு மனிதனிடத்திலே வந்து, உனக்கு இந்த சுவர்க்கத்தில் நீ இருக்கின்ற இடத்திலிருந்து உனக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது, ப்ரமோஷன் கிடைத்திருக்கின்றது என்று சொல்வார். அப்பொழுது அந்த அடியான் கேட்பான், இங்குதானே எதுவும் எந்த அமலும் செய்ய முடியாது, இது தாருல் அஜ்ர், இது கூலி வழங்குகின்ற இடமாக இருக்கிறது, எப்படி எனக்கு இந்த ப்ரமோஷன், எப்படி எனக்கு இந்த பதவி உயர்வு என்று மனிதன் கேட்பான். அப்பொழுது மலக்குமார்கள் சொல்வார்கள், இஸ்திக்ஃபாரி வலதிக லக், உனக்காக உன்னுடைய பிள்ளைகள் துஆ கேட்டிருக்கிறார், உனக்காக உன்னுடைய பிள்ளைகள் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். அப்படி உலகத்திலே வாழுகின்ற எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்காக கேட்கின்ற பிரார்த்தனைகள், எங்களுக்காக செய்கின்ற தர்மங்கள், அதன் மூலமாக எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். இந்த மூன்றும் கபரிலே நடைபெறுகிறது. அப்படியும் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையா? மறுமையிலே எழுப்பப்பட்டு மஹ்ஷர் வழியிலே நிறுத்தப்பட்டு மஹ்ஷரிலே அவனுக்குரிய தண்டனைகள் வழங்கப்படும். ஒவ்வொரு மனிதனும் செய்த பாவங்கள் அவனுடைய எல்லைக்கு அளவு வியர்வைகளாக இருக்கும்.
சிலருடைய கரண்டை கால் வரை இருக்கும், சிலருக்கு முழங்கால் வரை இருக்கும், சிலருக்கு இடுப்பு வரை இருக்கும், சிலருக்கு பிடரி வரை இருக்கும், சிலருக்கு தரையை தாண்டி சென்றிருக்கும். மறுமையிலே மஹ்ஷரிலே அந்த தண்டனையை கொடுத்து அல்லாஹ் சில மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்க செய்து வருவார். அந்த மஹ்ஷருடைய தண்டனையிலும் மன்னிக்கப்படாமல் இன்னும் பாவங்கள் எஞ்சி இருக்கிறதா? கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற பொழுது அந்த கேள்வி கணக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்திலே அல்லாஹ் சில மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பார். லிக்குல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாப். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு துஆவை கொடுத்திருக்கிறான். அதனை அவர்கள் எதை கேட்டாலும் அவர்களுக்கு கிடைக்கும். எதை கேட்டாலும் அதை கிடைக்கும். ஆனால் ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவத்துஹு. எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் அந்த துஆவை கேட்டு விட்டார்கள். ஃபஹ்தபஅது தஅவதி ஷஃபாஅத்தன் லிஉம்மத்தி யௌமல் கியாமah. ஆனால் எனக்கு தரப்பட்ட துஆவை நான் என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாஅத் செய்வதற்காக வைத்திருக்கின்றேன். فهي نائلة يوم القيامة لمن لا يشرك بالله شيئا. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் கிட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், அல்லாஹும்ம ஷஃபிஅனி, அல்லாஹும்ம ஷஃபிஅனி, யா அல்லாஹ் என்னுடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்வாயா. அதன் மூலமாக அல்லாஹ் சில மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பார். அப்படியும் சிலருக்கு மன்னிப்பு கிடைக்காமல் போகும். அவர்களுக்கு கேள்வி கணக்கின் பொழுது கேள்வி கணக்கு கேட்டு காபிர்கள் நரகம் செல்வார்கள், மூமின்கள் சுவர்க்கம் செல்வார்கள். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது சில மனிதர்கள், ஒரு மனிதன் வருவார், அல்லாஹ் தஆலா அவனுடைய முதுகிலே கையை போட்டு, இது ஹதீஸ், புகாரியிலே வருகின்ற ஹதீஸ், அவருடைய முதுகிலே அல்லாஹ் தஆலா அவனுடைய கையை போட்டு, என்னுடைய அடியானே நீ இன்ன இன்ன பாவங்கள் செய்திருக்கிறாய் அல்லவா? ஆம். இன்ன தவறுகள் செய்திருக்கிற அனைத்து தவறுகளையும் அல்லாஹ் அவனுக்கு உணர்த்துவான். அப்பொழுது அந்த மனிதன் தான் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு தப்பிக்க வழி இல்லையே, எல்லா பாவங்களும் இங்கு அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது என்று அந்த மனிதன் பயந்து போயிருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வான், என்னுடைய மகனே ஆதமுடைய, என்னுடைய அடியானே, யா அப்தி, என்னுடைய அடியானே, உலகத்திலே நீ இந்த தவறுகளை செய்த பொழுது நான் யாருக்கும் அம்பலப்படுத்தாமல் அவற்றை எப்படி உலகத்திலே நான் மறைத்தேனோ, இந்த உலகத்திலே நான் அனைத்தையும் மன்னித்து விட்டேன், நீ சுவர்க்கம் செல் என்று அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பை கொடுப்பார். அப்படியும் மன்னிக்கப்படாமல் பாவங்கள் மிகைத்த மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் இருக்கிறது. அதுதான் நரகம் சென்றதற்கு பிறகு. அவர்கள் செய்த தவறுகளுக்காக அவர்கள் நரகம் சென்று நரகத்திலே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற, கலிமா சொன்னவர்கள், ஈமான் கொண்டவர்கள், ஆனாலும் அவர்கள் செய்த தவறுகள் மிக பெரியவைகள். அதனால் அவர்கள் இந்த எந்த மன்னிப்புக்குள்ளும் அகப்படாமல் நரகம் சென்று விட்டார்கள். சுவர்க்கத்திலே இருக்கிற மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இவர்கள் எங்களோடு தொழுதவர்கள், எங்களோடு நோன்பு நோற்றவர்கள், எங்களோடு நன்மை செய்தவர்கள் எப்படி அந்த இடத்திற்கு சென்றார்கள், அவர்களை நீ மன்னித்து விடு என்று அந்த மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வான், ஷஃபாஅத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் ஷஃபாஅத் செய்து விட்டார்கள். ஷஃபஅன் நபியூன், நபிமார்களும் ஷஃபாஅத் செய்து விட்டார்கள். வஷஃபஅல் முஃமினூன், சுவர்க்கத்தில் இருக்கின்ற மூமின்களும் இவர்களுக்காக பரிந்து பேசிவிட்டார்கள். லம் யபக இல்லா அர்ஹமுர் ராஹிமீன், அருளாளனுக்கெல்லாம் அருளாளன் அல்லாஹ் மாத்திரம்தான் எஞ்சி இருக்கிறான். அவன் எப்படி மன்னிக்காமல் விடுவான்? எனவே நீங்கள் யார் யாரையெல்லாம் வெளியேற்ற விரும்புகிறீர்களோ அவர்களை வெளியேற்றுங்கள். நரகத்தின் தண்டனை, நரகத்தினுடைய நெருப்பு அவருடைய பாதங்களையும் முழங்கால்களையும் எரித்த நிலையில் சில மனிதர்கள் நரகத்தை விட்டும் வெளியே வருவார்கள். அப்பொழுது இன்னும் சிலர் எஞ்சி இருக்கிறார்கள். ஒரு திர்ஹம் அளவு பாரம், ஒரு திர்ஹத்தின் பாரத்தின் அளவு பாவம் செய்தவர்கள் இருந்தால், நன்மைகள் இருந்தாலும் அவர்களையும் வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்வார். அதற்கு பிறகும் சில மனிதர்கள் இருப்பார்கள்,
எந்த ஒரு நன்மை செய்யாதவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவரையும் வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்து அவர்களை சுவர்க்கத்துக்கு செல்ல சொல்வார். சுவர்க்கத்துக்குள் அனுப்புகின்ற பொழுது அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு எவைகள் எல்லாம் சுவர்க்கத்திலே தென்படுகிறதோ அவற்றை நீங்கள் அனுபவியுங்கள் என்று சொல்வார். அப்பொழுது அல்லாஹ் தஆலா விடத்திலே அவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், யாருக்கும் கொடுக்காத இன்பத்தை, யாருக்கும் கொடுக்காத சுவர்க்கத்தை எங்களுக்கு தா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்வார், உங்களுக்கு நீங்கள் யாருக்கும் கொடுக்காத அந்த இன்பத்தை நான் தருகிறேன் என்று சொல்வார். இறைவா, எது அந்த இன்பம் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வான், என்னுடைய திருப்பொருத்தம். என்னுடைய திருப்பொருத்தம் யாருக்கு? கடைசியாக சுவர்க்கம் வருகின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய திருப்பொருத்தத்தை நான் தருகிறேன். சகோதரர்களே, இது யார்? அல்லாஹ். தீமைகளை விட்டும் தூய்மையானவன், பாவங்களை விட்டும் தூய்மையானவன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கிறான், 12 இடங்களை உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன், உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, உங்களை மன்னிப்பதற்காக. நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நாங்கள் தயாராக இருக்கின்றோமா சகோதரர்களே? நாங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விடயம், ஒரே ஒரு வெற்றி. அதைத்தான் அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஒரு 8 எடுத்து வை. அன இந்த ஹுஸ்னி பன்னி, நான் மனிதன் என்னை எப்படி நினைக்கின்றானோ அந்த இடத்திலே, அந்த அளவுக்கு நான் அவனோடு நெருக்கமாக இருக்கின்றேன். அவன் தனக்குள்ளே என்னை அவன் ஞாபகப்படுத்திக் கொண்டால் எனக்குள்ளே நான் அவனை ஞாபகப்படுத்துகிறேன். அவன் மக்களுக்கு மத்தியிலே என்னை ஞாபகப்படுத்தினால் அதைவிட சிறந்த சபையிலே நான் அவனை ஞாபகப்படுத்துகிறேன். மலக்குமாரனுடைய சபையில் அந்த அடியானை நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்னுடைய அடியான் என்னுடைய அடியான் என்னிடத்திலே ஒரு சான் அல்லது ஒரு முழம் நெருங்கி வந்தால் அவரிடத்திலே நான் ஒரு பாகம் நெருங்கி வருகிறேன். என்னிடத்திலே அவன் நடந்து வந்தான், நான் ஓட்டமும் நடையுமாக அவரிடத்திலே வருகிறேன். அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஒரு ஸ்டெப், ஒரு 8 அவரிடத்திலே நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் விரும்புகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். பாவக்கரைகளோடு நிரம்பி இருக்கின்ற நாம் தயாராக இருக்கிறோமா? எங்களுடைய உள்ளங்கள் திறப்பதில்லையா? எங்களுடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? இவ்வளவு பணிவான அழைப்பு, அவன் ரப்புல் ஆலமீனாக இருந்தும் இவ்வளவு பணிவாக வந்து அழைப்பு விடுக்கிறானே. அடிவானத்துக்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன். பகலில் பாவம் செய்தவர்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் காத்திருக்கிறேன். இரவில் பாவம் செய்தவர்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் அடிவானத்துக்கு இறங்கி வந்திருக்கின்றேன் என்று அவன் அழைப்பு விடுக்கின்ற பொழுது நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோமே. கடைசி இரவுகளில் நீங்கள் நின்று வணங்கி அல்லாஹ் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் ஒவ்வொரு இரவும் நரக விடுதலை கொடுப்பதற்காக காத்திருக்கின்றேன் என்று சொல்கிறார். நாம் பள்ளி வாயிலை விட்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு தைரியமாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான். கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? எனவே இது உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நாம் எங்களுடைய பாவங்களை சொல்லி அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்பதற்கெல்லாம் அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.